ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ பார்த்தோன்னா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்கு மாசி மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 2026 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 2026 மார்ச் மாதம் 14ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் தான் மாசி மாத பலன்களாக உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கேன். அப்போ இந்த மாசி மாத கிரகநிலை ஆராயும் போது இந்த மாத காலகட்டத்தில் கடகராசி என்பவர்களுக்கு எதை மாதிரியான ஒரு பலன்களை வழங்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது தன்னோட ராசிநாதனை ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணணும். உங்களோட ராசிநாதன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா 2.25 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்தை பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் குரு சந்திரனோட பார்வைப்படுறதுனால பல நாட்களாக காத்துட்டு இருந்த ஒரு சில நிகழ்வுகள் இந்த மாதத்தில் தங்கு தடையின்றி நீங்கள் எண்ணிய எண்ணமாகவே அது நடைபெறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்றது சொல்லலாம். அப்போ இந்த நேர காலகட்டமான இந்த மாத காலகட்டமானது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உதயமாகுதுங்க. அதனால் உங்கள் ராசிநாதன் குருவின் பரிபூர்ண பார்வையிலாக இருக்கிறது விசேஷமான ஒன்று. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ஒரு ராசியில் ராசிநாதனும் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் யோகாதிபதிகள். அப்போ ராசிநாதனும் 9ஆம் அதிபதியும் ஒருவரை பார்க்க இருக்கனால இந்த மாத காலகட்டத்தில் தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்து சோகத்தினால ஒரு சில யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், வெகு நாட்களாக பிரிக்கப்படாத ஒரு சொத்துக்கள்லாம் பிரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப உறவுகளில் ஒரு சுபமான நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான ஒரு மாத காலகட்டமாக உண்டு. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் அழியா சொத்துகள் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வதற்குமான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். இந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறார். அப்போ 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றார்னா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் கடகராசியில் பிறந்த நபர்கள் யாராவது ஒரு பெண்ணை மனதார நினச்சிருக்கீங்க, அவங்களை திருமணம் பண்ணணும், 2 குடும்பத்திலையும் சொன்னால் பிரித்து வச்சுருவாங்க, இப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் காதல் எண்ணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்றதுங்க. நார்மலாகவே இல்லை சார் நாங்கள் லவ் பண்ணலாம் ஒன்றும் திருமணம் பண்ணல, நார்மலாக தான் பெண்ணை தேடிட்டு இருக்கோம், எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு ஒரு பெண்ணை பார்த்தேன், ஒரு பையனை பார்த்தேன், டக்குன்னு முடிஞ்சிடுச்சு, நாம் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வரன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு நல்ல 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட 7ஆம் இடத்துல தொடர்பு பெற்று உச்சபலம் பெறதுனால திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கு இந்த மாத காலகட்டம் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல ஒரு வரன்கள் அமையறதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்து அதனால் திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணத்தை நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பானது உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த குரு பகவான் உட்காந்துருக்கார். உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலிருந்து தன்னோட 6ஆம் இடத்தை உத்தியோக ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். அப்போ உத்தியோக உயர்வுகள் பெறக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. உத்தியோகத்தில் ஒரு வளர்ச்சிகள் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது. வெகு நாட்களாக ஒரு வேலைக்காக எதிர்பார்த்து காத்துட்றீங்க, ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்காக நான் அப்ளை பண்ணிட்டேன் சார், இப்போ இன்றைக்கி கூப்பிடுவாங்க நாளைக்கு கூப்பிடுவாங்கன்னு பார்க்குறோம், ஆனால் வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குன்னு நினச்சிட்ருங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மாத காலகட்டத்தில் உத்தியோகத்துக்கு உங்களை அழைப்பாணை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதில் குறிப்பாக அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசின் மூலயமாக இருந்து வேலைவாய்ப்புக்காக ஒரு கடிதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதே வேளையில் சொந்த தொழில் செய்துட்ருக்கீங்க, எனக்கு நல்ல வருமானம் இல்லை சார், என்ன காரணம் தெரில அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் சொந்த தொழில் நல்ல வளர்ச்சிகள் உருவாகும். அதுக்கு இந்த மாத காலங்களில் நீங்கள் நல்ல ஒரு வேலைவாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருந்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்ன்றதுங்க. அதே வேளையில் இந்த மாத காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு திருமண விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் வளர்ச்சிகளாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதே ஒரு சில 2 கிரகங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டான நிலைமையில் இந்த மாதத்தில் இருக்குது. அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால வாக்கு விஷயத்தில் ஒரு சிலர்கிட்ட எப்போதுமே இந்த நேரத்தில் இதை செய்து முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு பலிதம் மட்டும் கொடுக்க வேண்டாம். சரியான நேரத்தில் அதை செய்து முடிக்க முடியாமல் அதனால் கொஞ்சம் துன்புறுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகலாம். அதே போல் 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ஒரு விசேஷமான அமைப்புகள் கிடையாது. அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே போல் 8ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல
5 கிரக இணைவுகளானது வர இருக்குது. அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு மார்ச் 15ஆம் தேதி கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8ஆம் இடத்துல அதிகப்படியான கிரகங்கள் சம்மந்தப்படுறதுனால 8ஆம் இடம் என்பது அவமானம், கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடம், அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் என்னன்னாக்கா தவறான வழியில் பொருள் ஈட்டுறதோ தவறான பழக்க வழக்கங்களோ இல்லாமல் இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா பிரச்சனைகள் கொஞ்சம் குறைத்து கொள்ள முடியும். அப்போ இதை மாதிரி சட்டத்துக்கு புறமான வேலைகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் அதை சிந்தித்து இந்த மாத காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்களே தயார் நிலையில் இருந்துக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் எச்சரிக்கை மட்டும் தேவை அப்படின்றீங்க. ஆனால் யோகங்கள் இருக்கனால பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சனி பகவானோட அமைப்பு 9ஆம் இடத்தோட தொடர்புனால தந்தை வழி சொத்து சொத்துனால ஒரு சில அதிர்ஷ்டங்களை இந்த மாதத்தில் உதயமாக போறீங்க. இந்த மாத காலகட்டத்தில் ஏதாவது வழிபாடு செய்யக்கூடிய கிரகங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி சனி பகவானாக இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு உக்ர தெய்வத்தின் வழிபாடுகள், கருப்பு சாமி, பெரிய சுவாமி, இது மாதிரி கருப்பு தெய்வங்களை வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மற்ற விதத்தில் வந்து உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். கடகராசி நேயர்களே, கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த உடைய மாசி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? பொதுவாகவே அதாவது மாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதத்தில் தமிழ் மாதத்தில் வந்து அதாவது 11ஆவது மாதம், சரிங்களா? அதே மாதிரின்றது மாசி மாதம் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அதாவது கடகராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடகராசி அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்திலேயே அழகு தேவதை யாருன்னா சந்திரன் தான். குருவுடைய மனைவி, புதனுடைய அம்மா, அவங்க தான் உங்க ராசிக்கு அதிபதி சந்திரன், சரிங்களா? சந்திரன்றது ஒரு பெண் கிரகம். அதே மாதிரி இந்த கடகராசியில பிறந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அதாவதுன்றது கொஞ்சம் குரு பகவான் வக்கரத்தில் இருந்தார் ஒரு 2 மாச காலமா. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். பொதுவா 6, 8, 12 6, 8, 12 உட்கார்ற கிரகம் வேலை செய்யாது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம். அப்ப 12ஆம் வீட்டில் உட்கார்ந்த குரு ஒரு 2 மாச காலம் உங்களுக்கு நல்லா இருந்தார். ஏன்னா அவர் வக்கரத்தில் இருந்தார். 12ஆம் இடத்துல கெட்டு போன கிரகம் வேலை செய்யாது. ஆனா வக்கரமாகும் போது என்ன பண்ணுவாரு? இயல்புக்கு மாறாக தான் அவர் வேலை செய்வாரு. அதனால ஒரு 2 மாச காலம் இந்த கடகராசி கொஞ்சம் நல்லா இருந்தது, சரிங்களா? ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் கிட்டத்தட்ட மாசி மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் குரு வந்து இப்ப வந்து வக்கரத்துல தான் இருக்கிறார். அதனால இந்த மாசம் 27 வரைக்கும் உங்களுக்கு நல்லதான் இருக்கும், நீங்க பயப்படவே வேண்டாம், சரிங்களா? அந்தாண்ட ஒரு 3 நாள் மட்டும்தான் கொஞ்சம் சிரமமா இருக்குமா தவிர, ஆனா மாசம் 27 வரைக்கும் குரு வக்கரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நீங்க பயப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா மாசி மாசம் 27ஆம் தேதி, அதாவது ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு மார்ச் 11ஆம் தேதி குரு வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா அடுத்தது ஜூன் மாசம் 1 தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து அவர் இயல்பு நிலைக்கு வந்துடுவாரு. ஜூன் 1க்கு அப்புறம் அதாவது குரு பயிற்சகிறார். அப்ப குரு பயிற்சகும் போது அப்ப அந்த அடுத்தது குரு எங்கு வராரு? மிதுன ராசியிலிருந்து கடகராசி உங்க ராசிக்கு தான் குரு வராரு. குரு வர்றது மட்டும் முக்கியம் இல்லைங்க, 12 ராசியில மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை இந்த 12 ராசியில குரு பகவான் உச்சமாகிற ஒரு வீடு எதுன்னு பார்த்தா உங்க ராசி தான். தன்னுடைய சொந்த தன் மனைவி வீட்டில் தான் குரு வந்து உச்சமாகிறார். உச்சம்னா என்னங்க, நீச்சம்னா என்னங்க, அப்படியே சிலருக்கு கேள்விகள் உண்டு. அதாவது ஒரு கிரகம் 100 டிகிரியில் இருக்கும், சென்டரா இருக்கும். அப்ப அந்த 100 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் உச்சம் ஆகும்போது 100 டிகிரியிலிருந்து 200 டிகிரிக்கு போய் அவர் நமக்கு நல்லதை பண்ணுவார், சரிங்களா? அப்ப இந்த அலுவலக பிரச்சனை, பேங்க் பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, படிப்பு சார்ந்தது, வேலை சார்ந்தது, வளர்ச்சி சார்ந்தது, சொந்த மண்ணுல உட்காரக்கூடிய யோகம், இந்த மாதிரிலாம் நிறைய கொடுப்பார், சரிங்களா? ஆனா நீச்சமாகும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா 100 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் 0க்கு வந்துடுவார், சுத்தமா வேலை செய்யாது.
அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா 12ல குரு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த குரு வந்து வக்கரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க பயப்படவே வேண்டாம். சரிங்களா? அதே சமயத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்ப பொதுவாகவே சூரியன் பாருங்க, இப்போ உங்க ராசிக்கு 8வது வீட்டில் இருக்கிறார். ஆனா 8வது வீடு நான் முன்ன சொன்னேன் 6, 8, 12. அப்ப அந்த 6, 8, 12ல உட்கார கிரகம் வேலை செய்யுமான்னு கேட்டா வேலை செய்யாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்ப 12வது வீட்டுல உட்கார்ந்த குரு வக்கரத்தில் இருக்கிறதுனால வேலை செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அப்ப வந்து 8ஆம் இடத்துல உட்கார்ந்த சூரியன் எப்படி வேலை செய்வாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 8ஆம் இடத்துல சூரியன் வந்து தனிச்சு உட்காரல, அதாவது தனியா உட்காரல. ஒரு கை ஓசை சத்தம் வராது, இருக்கை ஓசை தான் சத்தம் வரும். அப்படின்ற மாதிரி அந்த 8வது வீட்டுல யார் யார் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ராகு இருக்கிறாரு, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சூரியன் இருக்கிறார், அதுக்கப்புறம்ன்றது சுக்கிரன் இருக்கிறார், அதுக்கப்புறம் புதன் இருக்கிறார். இந்த 4 கிரகங்கள் ஒன்னா இருக்குது இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 8வது வீட்டுல உட்காரும் போது அந்த சூரியன், அதாவது புதன் போய் சூரியனை பார்க்கிறான். அப்ப புதன் ஆதித்ய யோகம், சுக்கிரன் போய் அதாவதுன்றது சூரியனை பார்க்கிறான். அப்ப சுக்கிரன் ஆதித்ய யோகம், புதன் ஆதித்ய யோகம், சுக்கிரன் ஆதித்ய யோகம். இந்த 2 யோகம் அந்த இடத்துல ஏற்படுறதுனாலதான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த சூரிய பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு சொன்னேன். அப்ப சூரியன் என்ன நல்லது பண்ணுவார்? ஒவ்வொரு மாதமும் நம்ம வரவு செலவு எல்லாமே நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான். மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான். தமிழ் மாதம் மட்டும் இல்லை, ஆங்கில மாதத்தில் கூட, அதாவது ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த மாத பலனை எதனோட அடிப்படையில் பார்க்கிறோம்னா சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்கிறோம். அப்ப அந்த சூரியன் உங்களுக்கு 8லையும் கெட்டிடும் ராஜயோகம். அப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல உட்காந்து உங்களுக்கு நல்ல பார்வையா பார்க்கறதுனால நீங்க பயப்படவே வேண்டாம். அது போக சூரியன் வந்து தனுசு ராசி, கும்பராசி, அது போக மீன ராசி, இந்த 3 வீட்டுக்கு மட்டும்தான் சூரியன் நட்புக்குடையவன கிரகனா இருப்பாரு. மற்ற வீட்டுல எல்லாம் பாருங்க எல்லாம் பகையாதான் இருப்பாரு. சரிங்களா? மேசத்திலையும் துலா ராசியிலையும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உச்சமும் நீச்சமா இருப்பாரு. சிம்ம ராசிக்கு வந்து ஆட்சியா இருப்பாரு. மேற்கொண்டு இருக்கக்கூடிய ராசியில பாத்தீங்கன்னா 7 ராசியில அவர் பகையா தான் இருப்பாரு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து பார்க்கும்போது இப்ப 8ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் புதனும் ராகுவும் 4 கிரகங்கள் சேர்ந்து சூரியன் வந்து நட்புக்குடைய கிரகமா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு வந்து எந்த எதிர்பார்ப்புகளோட நீங்க இந்த மாசம் நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு கை கூடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? முதல்ல பாத்தீங்கன்னா அதாவது நான் சொன்ன மாதிரி குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்காந்து வக்கரத்துல உட்காந்து நல்லதை பண்றாரு. சூரியன் 8ஆம் இடத்துல போய் உட்காந்து 2 யோகத்துல உங்களுக்கு நல்லது பண்றாரு. சரிங்களா? அப்ப இதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னு சொன்ன சந்திரன், சந்திரனுடைய வாரிசு யாரு? புதன். அந்த புதன் பகவானும் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா 13 தேதி வரைக்கும் அவர் உங்களுக்கு வந்து ஆப்போசிட் வேலைகள் தான் செய்வார். ஏன்னா 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா 13ஆம் தேதிக்கு மேல 14ஆம் தேதியிலிருந்து என்ன பண்றாருன்னா அந்த புதன் பகவானும் வக்கரத்துக்கே போறாரு. அப்ப 8ஆம் இடத்துல உட்கார்ற கிரகம் வக்கரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா வருது பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல குரு வக்கரத்துல போயிட்டாரு, 8ஆம் இடத்துல புதன் வக்கரத்துக்கு போறாரு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபேவரா இருக்க போகுது. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கும் 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் அவர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 தேதி வரைக்கும் அந்த யோகத்துல 8ஆம் வீட்டுல உட்காந்து நான் முன்னே சொன்ன மாதிரி சுக்கிரன் ஆதித்ய யோகம் புதன் ஆதித்ய யோகம் பார்க்கறதுனால கண்டிப்பா கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு இந்த அஷ்டமுத்து சனினாலதான் ரொம்ப மன உளைச்சல் இருந்தீங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மறு ஜென்ம மாதிரி. தொழில் இல்லாம, வளர்ச்சி இல்லாம, வாழ்வாதாரம் நல்லா இல்லாம, முன்னேற்றம் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கடந்திருப்பீங்க. கடகராசிக்காரங்களுக்கு விட்டா போதுன்ற சாமி அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதம் அற்புதமா இருக்க போகுதுன்றதுல மாற்றம் இல்லை. இந்த மாதிரி நேரம் தான் நீங்க வெளிநாடு போறதுக்கு சப்போர்ட் பண்ணும், வெளி மாநிலம் போறதுக்கு சப்போர்ட் பண்ணும்.
சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். சொந்த மண்ணு மன இடம் பூமி வாங்கி கிரை பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். இதை தாண்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா இருக்க போகுது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் போய் உங்களுக்கு கரெக்டா எந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு, 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு, கலஸ்திர ஸ்தானத்துல. அதனால மேக்சிமம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த திருமணம் வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு கிட்டத்தட்ட 11 தேதி வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரும். அதாவது வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்து திருமணத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலும் குழப்பம் வேண்டாம். சனி பகவான் கூட, கெட்டவர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கூட உங்களுக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். பாக்கிய சனியா இருக்கிறார். 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்துல சனி உட்காந்துட்டா தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர், நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். கண்டிப்பா சொல்றேன், கடகராசியில பிறந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதத்துல உங்களுக்கு, ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்த மாசம் சொல்றீங்களா, கண்டிப்பா கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார். அப்ப அந்த குரு செயல் இழந்துருவார் ஒண்ணு. அதே மாதிரி புதனும் வக்கரத்துக்கு போயிடுவார். அப்ப இந்த மாதிரி காலமெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரிங்களா? அதனால இந்த மாசம் உங்களுக்கு தகுந்த மாதிரிதான் மாறப்போகுது, பலன்களை கொடுக்க போறாரு. அதாவது உங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை உங்களுக்கு அப்படியே கொடுக்க போறாரு. சரிங்களா? அதனால முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. பார்த்து அதுக்கு தகுந்த பலன்களை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணினீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுல கண்டிப்பா நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி. கடக்கப்பட்டது, இது நாள் வரையும் நடக்கப்பட்டது, இது நாள் வரையும் கடந்த காலத்தை நினைவில் கூட நம்ம சிந்தித்து பார்க்க முடியாது. கடந்த கால நினைவுகள் கூட நம்ம சிந்தித்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ராசி தான் கடகராசி. அப்போ கடகராசி இந்த மாதத்தில், தமிழ் மாசி மாதத்தில் நமக்கு என்னென்ன செய்யும் பார்த்தீங்களா? கடகம் இதில் ஒரு முக்கியமான ஒரு டிராஃப்ட். அப்போ இது என்ன இதில் டிராஃப்ட் இருக்குது? உங்கள் ராசிநாதன் ஏற்கனவே ரொம்ப அற்புதமான இடத்துல இருக்கார், தனுசில் இருக்கார். அப்போ தனுசில் உங்கள் ராசிக்கு 12ல் குரு இருக்கார். அப்போ ராசிக்கு மிதுனத்தில் 12ல் இருந்தாலும் அயன சயனத்தில் இருந்தாலும் எவ்வளோ நாளைக்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கணும். 2ல் கேது, உங்கள் கோச்சாரத்தில் 2ல் கேது, 12ல் குரு. அப்போ குரு 12ல் இருக்கும் பொழுது இன்னும் ஒரு 6 மாதம், அட்லீஸ்ட் ஒரு 5 மாதம் வச்சுக்கோங்க. இன்னொரு 5 மாதம் தான் சிரமம். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு, கவலையே பட வேண்டாம். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா கவலையே பட வேண்டாம். எல்லா வகையிலும் சிறப்பு. இப்போ தான் அஷ்டமத்து சனியை விட்டு விலகி வந்திருக்கிறீங்க. இப்போ தான் அஷ்டமத்து சனியை விட்டு விலகி வந்துட்டீங்க. அப்படியே சிம்மத்தில் கொண்டாந்து விட்டீங்க. இப்போ அவரும் போக போகிறார். ஏற்கனவே நமக்கு 1 வருஷம் சனி பயிற்சி முடிஞ்சிச்சு, திருக்கணி விட்டார். இப்போ வாக்கியப்படி தான் நமக்கு 6/3/2026 வருது. அது அப்புறம் விஷயங்கள் பார்ப்போம். இதையும் எடுத்துக்கிறோம், அதையும் எடுத்துக்கிறோம். 1 வருஷம் முடிஞ்சு உங்களுக்கு என்ன திசை பற்றி வந்துச்சு அதையும் பார்ப்போம். இல்லை 1 வருஷம் முடிஞ்சு திருக்கணித ஆரம்பிக்கும் போது என்ன இருந்துச்சு, சரி இப்போ வாக்கியத்துக்கு என்ன தான் வருது அதையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாரும் அப்படி தான் சொல்கிறோம். அந்த வழியில் தான் நானும் அடியேன்னு சொல்கிறேன். அப்போ கடகத்திற்கு நீர் சம்பந்தப்பட்ட தொழில், நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும், டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில், டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில், அதுக்கடுத்தது மீன்கள், பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஹார்பர், வெளிநாடு, முழுக்க வெளிநாடு, முழுக்க அம்மாவுடைய சேவை, சித்த வைத்தியங்கள் எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி நாட்டு மருந்து கடை, சித்த மருந்துகள், நாட்டு மருந்து கடை, இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக கொடுக்கும் உங்களுக்கு. பூக்கள், மலர்கள், அரிசி, தானியங்கள், நவதானியங்கள், அந்த ஹை சொசைட்டி ஆஃப் தி கிரைன்ஸ், உயர்ந்த தானியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அந்த மாதிரி தொழிலை பண்ணிட்டு வாங்க. ரியல் எஸ்டேட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மேஷ லக்கணமாக இருந்து கடகராசினா ரியல் எஸ்டேட் எடுத்துக்கோங்க.
இல்லை கடகலக்கணம் கடகராசியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கேட்ரிங் நம்பர் 1 நல்ல பேராக வைங்க. கேட்ரிங்கில் நல்ல பேராக வைங்க. பேர் பெத்த பேர் தாகம் இல்லை. கேட்ரிங்கில் எல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. டேஸ்ட்டு மட்டும் ஏற்கனவே நீங்கள் டேஸ்ட்டு பிரியர், அம்மா பிரியர், டேஸ்ட்டு பிரியர், தலைமை பிரியர், தாய்நாட்டு பிரியர், தாய்மொழி பெற்று பிரியர், தாய்மொழி பெற்று பிரியர், இதுக்கெல்லாம் விட உயிரான நண்பர்கள் உங்களுக்கு பிரியர். உயிரான நண்பர்களும் உங்களுக்கு விட்டே கொடுக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு கடந்த காலங்கள் கசப்பான காலம், இனிமேல் வரக்கூடிய காலம் இனிப்பான காலம். கடந்த காலம் சிதைந்த காலம், இப்போ வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ஒளிவிளக்காக திகழக்கூடிய காலங்கள். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. வெக்கம், மானம், சூடு, சொரண், அசிங்கம்னு தெரியாது. இப்போ அதுக்குள்ள தான் வாழ்ந்தீங்க. பிரஸ்டீஜே பார்க்க மாட்டீங்க. உதவி, அன்பு, பாசம், நேசம், ஆராய்ச்சி. சார் கடகத்தில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கடகராசி கடகலக்கணமாக பிறப்பதற்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் தாய்மை, அதுதான் சக்தியின் ரூபம். அதுதான் தமிழுக்கு ஆடி மாசமாக கொடுத்துருக்கலாம். அதனால தான் கடகத்தினுடைய சிறப்பு. என்ன மென்டல், என்ன ஒரினஸ், என்ன ஆராய்ச்சி இருந்துட்டு போட்டுமே, ஆனால் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. அது யாருக்கு? கடகத்துக்கு பெருமை. உங்கள் தொழில் மட்டும் பண்ணிக்கோங்க. தசாபத்தியை பார்த்துக்கோங்க, ஜாதகத்தை எடுக்க. உங்கள் கடக லக்னாதிபதியா, கடக லக்கணமா, ராகுக்கு எதுவா மூச்சுடா. கடக லக்கணமா, சந்திரனில் ராகுவா மூச்சு விடாம இருக்கு. சிம்ம லக்கணமா, விருச்சிக லக்கணமா, மேஷ லக்கணமா, சந்திரன் ஒளிக்கிரகம், ஷேடு பிளான்ட், ராகு கேது, சனி, இவங்க ஒன்று சேராமல் இருக்கணும். தயவு செய்து குரு திசையில் புதன் புத்தியா, புதன் திசையில் குரு புத்தியா, இவங்களும் ஒன்று சேராமல் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் மகத்தான வெற்றியை கொடுக்கும். உங்கள் வேலை, தாய், மனைவி, மக்கள் போகணும். இன்னைக்கு சாயந்தரமா 5 மணிக்கு போகணுமா, வீட்டுக்கு போகணும். 6 மணிக்கா வீட்டுக்கு போகணும். ஆஃபீஸ் முடிஞ்சா வீட்டுக்கு போகணும். வேற சிக்னல் பார்க்கக்கூடாது. வேற சிக்னல் பக்கம் நீங்கள் நினைச்சக்கூடாது. அந்த திங்கிங் வரக்கூடாது. அப்படி இருந்தால் சாதிக்கக்கூடிய மன்னர், சாதிக்கக்கூடிய சக்கரவர்த்தி கடகராசி நேயர். இதை விட என்ன சிறப்பு வேணும்? கற்கடேஸ்வரர், இன்னும் பாருங்க, சிவபெருமானுடைய ஒரு ஓட்டர் இருக்கும் திருவிசநல்லூர் பக்கத்தில், கும்பகோணம் இடத்துல. அந்த கற்கடேஸ்வரில் அந்த நண்டு அப்படியே உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரும். ஒன்று வரும், அப்படியே 2 வரும். கண்ணால் ஐயா பார்த்துருக்குறேன். அப்படிப்பட்ட கற்கடேஸ்வரர். அதுக்கடுத்தது நமக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், இப்படிப்பட்ட தரிசனங்கள்லாம் பண்ணி வந்தால் ஒரு சிறப்பான உன்னதனமான அனைத்தையும் கடந்து கசப்புக்களை விட்டு இனிப்பான உலகத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்ந்து எல்லா குடும்பத்தையும் பொறுப்பையும் சமக்கக்கூடிய சுமதாங்கி இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு மாசி மாதம் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் மாசமாக அமையும்.